அல்லைப்பிட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் பலியான சிறுவனின் இறுதி நிகழ்வில் ஆர்ப்பாட்டம். அல்லைப்பிட்டி துப்பாக்கி சூடு குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணை. போதைப்பொருள் பாவித்துவிட்டு பேருந்தை செலுத்திய 7 சாரதிகள் கைது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் விரைவில் ரத்து செய்யப்படும். வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் அரச தாதியர்கள் சங்கம். அரச வைத்தியசாலைகளில் மருந்து தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கு புதிய முயற்சி. வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். அல்லைப்பிட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த சிறுவனை போலீசார் கொலை செய்துள்ளதாகவும் கொலை செய்த போலீசாரை கைது செய்யுமாறும் கோரி குறித்த சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவனின் சடலத்துடன் வீதியில் உறவுகள் போராட்டம் செய்துள்ளனர். அல்லைப்பிட்டியில் நேற்று முன்தினம் ஊர்காவற்துறை போலீசாரால் சுட்டு கொலை செய்யப்பட்ட சிறுவனின் இறுதிக்கிருகை இன்று வட்டுக்கோட்டை சித்தங்கேணியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதன்போது பதாகைகளை தாங்கியவாறு சடலத்துடன் வந்த உறவுகள் வீதியில் இருந்து போலீசாரை கைது செய், எமது பிள்ளைக்கு நீதி வேண்டும், போலீசாரின் அராஜகம் தொடர்கிறது என கோஷமிட்டவாறு கதறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உறவுகளின் கதறலுக்கு மத்தியில் சிறுவனின் உடல் நவாலி இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அல்லைப்பிட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பில் சம்பவ இடத்தில் கடமையில் இருந்த ஊர்காவற்துறை போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் ரி கனகராஜ் தெரிவித்துள்ளார். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த நபர் தொடர்பான விசாரணைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் உயிரிழந்த நபர் பயன்படுத்திய வாகனத்தை நேரில் சென்று பார்வையிட்டதுடன் அதில் காணப்பட்ட தடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தியிருக்கிறோம். உயிரிழந்த நபரின் உறவுகளிடம் ஏற்கனவே வாக்குமூலங்கள் பெறப்பட்ட நிலையில் துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர்களிடமும் சம்பவ தினத்தன்று கடமையில் இருந்த ஏனைய பதவி நிலை உத்தியோகத்தர்களிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. மேலும் உயிரிழந்த நபரின் உடற்கூற்று பரிசோதனை அறிக்கை இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. அந்த அறிக்கை கிடைத்ததும் அது தொடர்பில் மேலதிக கவனம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்படுத்தி தனியார் பயணிகள் பேருந்துகளில் கடமையில் ஈடுபட்டிருந்த 7 சாரதிகள் மற்றும் நடாத்துனர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிலியந்தலை பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் மற்றும் பிலியந்தலை நகரின் ஊடாக பயணிக்கும் தனியார் பேருந்துகளின் சாரதிகள் மற்றும் நடாத்துனர்கள் போதைப் பொருட்கள் அருந்தியுள்ளனரா என பரிசோதிக்கப்பட்ட பின்னர் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த பரிசோதனைகள் பிலியந்தலை பிரதான பேருந்து நிலையத்தில் வைத்து தேசிய போக்குவரத்து மருத்துவ நிலையத்தின் விசேட பேருந்து ஒன்றில் உள்ள மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது 170 பேருந்து சாரதிகள் மற்றும் நடாத்துனர்கள் இவ்வாறு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். நுகைகொடை தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் மற்றும் பிலியந்தலை போலீசார் இணைந்து சுமார் 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக இந்த பரிசோதனையை முன்னெடுத்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலத்திற்கு அரசு நிர்வாகம் நீதிமன்ற சிவில் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை குழுவின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவின் கூட்டத்தில் இந்த சட்டம் மூலம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகம் நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பான சட்டம் மூலம் ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்டது. வளமான தேசம் அழகான வாழ்வு கொள்கை பிரகடனத்தில் நாம் முன்வைத்த ஒரு முக்கிய விடயமே சில வருடங்கள் பாராளுமன்றத்தில் பதவி வகித்த பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்ளும் இந்த ஓய்வூதிய முறையை ரத்து செய்வதாகும். இதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள 1977 ஆண்டின் 1ஆம் இலக்க பாராளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதிய சட்டமானது இந்த புதிய சட்டத்தின் ஊடாக இல்லாதொழிக்கப்படும். அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் இது நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வித ஓய்வூதியமும் கிடைக்காது. அதன் பின்னர் அரசியலை மக்கள் ஒரு சேவையாக மாத்திரம் முன்னெடுத்து செல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அரசியல் கலாச்சார ரீதியாகவும் தேர்தலுக்கு முன்னர் நாம் வழங்கிய வாக்குறுதிகள் ரீதியாகவும் இது மிகவும் முக்கியமான ஒரு படியாகும் என நாம் கருதுகிறோம் என தெரிவித்தார்.
தாதியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்த்து பேச்சுவார்த்தைக்கு இணங்காத சுகாதார அமைச்சர் உட்பட தற்போது அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக பாரிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அரசாங்க தாதியர்கள் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். பொருளவில் உள்ள அரசாங்க தாதியர்கள் சங்க அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் விடுமுறையில் வெளிநாட்டில் தாதியர்கள் தொழிலை தொடரும் வாய்ப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக 5 ஆண்டுகள் சம்பளம் இல்லாத விடுமுறையில் பொருளாதார பிரச்சினைகளை தீர்க்கும் வாய்ப்பு இழக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். விடுமுறை வாய்ப்பு ரத்து செய்யப்பட்டதால் தாதியர்கள் இப்போது சேவையை கைவிட்டு வெளிநாடு செல்ல ஆசைப்படுவதாக ரத்னபிரிய கூறினார். தற்போது கிடைக்கப்பெறும் தரவுகளின்படி சுமார் 3000 அரசு தாதியர்கள் விடுமுறையில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றுள்ளதாகவும் மேலும் சுமார் 1500 பேர் சேவையை விட்டு வெளியேறி வெளிநாட்டு சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் நிலுவையில் இருக்கும் மருந்துகள் தொடர்பில் மாதாந்தம் அறிக்கை தயார் செய்யப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சர் ஹன்சக விஜயமுனித் அறிவித்துள்ளார். இந்த செயற்பாட்டின் ஊடாக மருந்து தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ள முடியும் என பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பிலும் அனைத்து மருத்துவமனைகளும் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கமைய மாகாண மருத்துவமனைகள் மாகாண அமைச்சரிடம், மத்திய அரசின் பொறுப்பில் உள்ள மருத்துவமனைகள் மத்திய சுகாதார அமைச்சரிடம் அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். மருந்து விநியோக பிரிவுக்கு இந்த தரவுகள் மாதாந்தம் கிடைக்கும் போதும் அதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை நாட்டில் அநேகமான பகுதிகளில் தற்போது ஏற்பட்டுள்ள வைரஸ் தொற்று தொடர்பிலும் மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். அதன்படி தேவையான மாதிரிகள் பெறப்பட்ட ஆய்வுகளை நடாத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் பாரிய தொற்று நோய் தொடர்பான எந்தவித அச்சுறுத்தலும் நாட்டில் ஏற்படவில்லை எனவும் சுகாதார அமைச்சர் ஹன்சக விஜயமுனி சுட்டிக்காட்டியுள்ளார். துருக்கி நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் கைகலப்பாக மாறி பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமைச்சரவை மாற்றத்தின் போது சர்ச்சைக்குரிய ஒருவரை நீதி அமைச்சராக நியமித்ததே மோதலுக்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. துருக்கி ஜனாதிபதி ரைட் ஹெட்ரோகன் ஸ்தான்புல் தலைமையில் அரச சட்டத்தரணியாக அகின் குர்லெக் புதிய நீதி அமைச்சராக நியமித்தார். இந்நிலையில் அகின் குர்லெக் நாடாளுமன்றத்தில் பதவியேற்றதை தடுப்பதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முற்பட்ட போது இரு தரப்புகளுக்கும் இடையில் மோதல் வெடித்தது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளும் காணொளிகள் வெளியாகியுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள். அல்லைப்பிட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் பலியான சிறுவனின் இறுதி நிகழ்வில் ஆர்ப்பாட்டம். அல்லைப்பிட்டி துப்பாக்கி சூடு குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணை. போதைப்பொருள் பாவித்துவிட்டு பேருந்தை செலுத்திய 7 சாரதிகள் கைது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் விரைவில் ரத்து செய்யப்படும். வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் அரச தாதியர்கள் சங்கம். அரச வைத்தியசாலைகளில் மருந்து தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கு புதிய முயற்சி. இத்துடன் ஈரோடு தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.